நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போ நாங்கள் எப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் அப்படின்னா, இதே 12 கட்டம் தான், எல்லாமே இதே தான். ஆனால் அந்த கணிக்கும் முறைகள் மட்டும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். யாரெல்லாம் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க என்னோட வீடியோவை சார் நீங்கள் இப்போ அப்டேட் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக கேட்கும் பொழுது எல்லா ஜோதிட முறை மாதிரியும் தானே சார் இருக்குது. ஜாதகம் என்கிட்ட வருது அப்படின்னா உண்மையாகவே அந்த ஜோதிடம் அவங்களோட தானா அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ செவ்வாய் இயக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செவ்வாய் இயக்குச்சுன்னா காரை ரொம்ப சாப்பிடுவாங்க. அது எனக்கு தெரியும். முகமே ஒரு ஆண் தோரணையில் இருக்கும், பிருவம்லாம் ரொம்ப ரக்கடாக இருக்கும், அவங்க கிட்ட பேசவே பயப்படுவாங்க. வயிற்றுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றது ஜோதிடம் இல்லை. தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, காலுக்கு மேல பிரச்சனை இருக்குன்றது இல்லை. எக்ஸாக்ட் சொல்லணும். நான் சொல்லுவேன், குரு இங்க இருந்து கெட்டு போச்சுன்னா கல்லீரல் அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி இந்த கிரகத்தின் ரீதியாக தான் நம்ம இயங்கவே செய்வோம். அப்ப இதை வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 1 மணி நேரம் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படி ஆகும். அப்படி பார்த்தாதான் உங்களுக்கான அந்த துல்லியம் வரும். பிரபஞ்சத்தையே இந்த 12 பாக்ஸ் வச்சு நம்ம முன்னோர்கள் நமக்கா இது ஒரு வானியல் சாஸ்திரம். பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி மாதிரி இருந்த ஒரு வானியல் சாஸ்திரம். இப்ப நம்ம பார்க்கறதே நட்சத்திர முறை தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கேஇ சிஸ்டம்னா என்ன, கேஇ சிஸ்டமில் ஒரு ஜோதிடம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கடந்த பதிவில் பார்த்துருந்தோம். இந்த பதிவில் கேஇ சிஸ்டம்னா என்ன அப்படின்றத ரொம்ப விளக்கமாக கொடுக்கறதுக்காக நம்மளோட இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் பாண்டியன் ஜோதிடர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ஜோதிடத்தை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எங்கள் மெத்தடில் எப்படி துல்லியமாக வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு மெத்தடு மேம். சரிங்க. ஜாதகம் ஏன் துல்லியம் அப்படிங்கிற வேர்டை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கட்டம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த கட்டம் இது ஒருத்தரோட ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேருக்கு சும்மா ஒரு எக்ஸோட ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதே மாதிரி ஜாதகம் வேற யாருக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான ரூல்ஸ். அவன் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை இல்லைங்களா? அப்போ இதே ராசி இதே நட்சத்திரம்னா பொதுவான பலன்கள் தான் வரும். அதே மாதிரி டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தோராயமாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 70 காலகட்டங்கள்ல எல்லாம் யார் வீட்லையுமே வாட்ச் இருக்காதுங்க. அப்போ அவங்க எப்படி எடுப்பாங்க டயத்தை? காலையில கோழி கூப்பிடுற நேரம், பொழுது பெரிய பிறந்த, இந்த பஸ் போறப்ப பிறந்த, பொழு சாயந்தரம் பிறந்த, உச்சி பொழுதுல பிறந்த, அந்த மாதிரி தான் எடுப்பான். பால் பீச்சுற நேரத்துல பிறந்த அப்படின்றப்ப அந்த எக்ஸாக்ட் ஒரு, ஏன்னா இதுல 2 மணி நேரத்துக்கு எதுவுமே மாற போறது இல்லை. இதே ராசி நட்சத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கும். லக்னம் மட்டும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இங்க போகும். இதுதான் நம்ம பூமி இல்லைங்களா? ஒரு சுத்துறதுக்கு 24 மணி நேரம். அப்ப 2, 4, 6, 8, 10, 12, 14, 24 வந்துடும். ஓகேங்களா? அப்ப இப்படிதான் கணிச்சுக்கிட்டு இருந்தோம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடா இருந்தது. ஜாதகத்தோட பலன்களும் பொதுப்படையானதாகவே வந்தது. இப்போ நாம இந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் மேஜரா குழந்தை பிறகுது, அங்க டயத்தை எக்ஸாக்டா சொல்றாங்க. அதுலயுமே ஒரு 5 நிமிஷம் வேரியேஷனுக்குள்ளனா அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நாங்கள் சரி பண்ணி எடுத்துருவோம். நீங்கள் யாரும் ஏமாந்துட மாட்டீங்க. அந்த பலன்கள் சரியா இருக்கான்னு கேட்டுட்டு தான் அதை எடுப்போம். அது எங்களோட. இப்போ நாங்கள் எப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் அப்படின்னா, இதே 12 கட்டம் தான், இதே ஒரு ராசி தான், நட்சத்திரம் எல்லாமே இதே தான். ஆனால் அந்த கணிக்கும் முறைகள் மட்டும் நான் போன வீடியோஸில் சொல்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். மித்த துறைகள் வளர்ற மாதிரி நாங்களும் வளர்றோம். அப்போ யாரெல்லாம் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க என்னோட வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பொறுத்துக்கிட்டு பாருங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் கமெண்ட் போடுவீங்க இல்லையா, ரிஷபராசி நேர்களின் போட்டு இந்த மாதிரி போடுறப்ப கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அட போங்கயா அப்படின்ற மாதிரி, அவங்க என்னோட வீடியோஸை பாருங்க. கண்டிப்பாக உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். ஓகேங்களா? ப்ளஸ் யாரெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன்னா, அந்த 7.5 சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தப்பா பரிகாரம் பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பயந்துட்டு கிடக்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு எனக்கு தான் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். நான் மாறுறதுக்கே ரொம்ப நாளாச்சு. சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொன்னாக்கும் அந்த புக்கில் சனி பயிற்சியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பேன். திருநள்ளாறு போகிறது என்ன, குரு பயிற்சி, ஆனால் அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டே இருந்தது. ஸோ அவங்களும் மாறிடுங்க. இனிமேல்
டயத்தை மட்டும் சரியா எடுத்துருங்க. ஓகேங்களா? 5 நிமிஷம் வேரியேஷன்ல பிரச்சனை இல்லை, எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க, எங்க மெத்தடில் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்குறோன்றதை சொல்லிடுறாங்க. சார் நீங்கள் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பொதுவாக கேட்கும் பொழுது எல்லா ஜோதிட முறை மாதிரியும் தானே சார் இருக்குது. இது விளக்கமாக சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு? மேம் விளக்கமாக சொன்னால் அது வந்து கிளாஸ் எடுக்கிற போகிற மாதிரி ஆகி போயிடும் மேம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் அதையுமே நான் சொல்கிறேங்க. நட்சத்திரம் எப்படி பிரிக்கிறோம், எங்கள் மெத்தடில் எப்படி பரிகாரம் சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ப்ளஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பாருங்கள். இந்த எல்லா ஜோதிடம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்கலாம், குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே பாருங்கள். ஏன்னா அவங்கள நான் வந்து ஏமாற்றக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சரிங்க, ஓகேங்க, பார்த்துடலாம். ஒரு ஜாதகம் என்கிட்ட வருது அப்படின்னா உண்மையாகவே அந்த ஜோதிடம் அவங்களோட தானா அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ என்னன்னா 9 கிரகத்தால் ஆன மனித பிண்டம் தான் நம்ம. ஓகேங்களா? அப்ப தலை முதல் பாதம் 9 கிரகத்துக்கும் நம்ம உடல் ஒரு ஜோதிடரோட ஒரு மெயினான ஒரு கடமை பிளஸ் பொறுப்பு என்ன அப்படின்னா 9 கிரகத்தையும் அவங்க வந்து படிச்சு வச்சுக்கிறணும். ஓகேங்களா? 12 பாவங்கள்ல என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படின்னு. இப்ப நான் உங்களை பாக்குறேன்னா எனக்கு நீங்க சுக்கிரனா தான் தெரியுவீங்க. ஏன்னா சுக்கிரன்ங்கிறது ஒரு பெண் கிரகம். ஓகேங்களா? அப்படிதான் நான் இப்ப இந்த போர்டை பாக்குறேன்னா இது 3வது பாக்ஸ்ல பார்க்கணும். விளம்பர பலகை, எழுது பொருள், இப்படி சில விஷயங்கள்லாம் இருப்ப நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். இப்ப 1ஆம் பாவத்துல மருத்துவ ஜோதிடத்தை சொல்றேங்க, தலைங்க லக்னம் விழுகுது இல்லையா, நாங்க குட்டி குட்டி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதுதான் அந்த மெத்தடு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சு 12 பிளானட்ஸ்லையும் எங்கள் முறைகளில் பிளானட் இயக்கும், பாவங்களையும் இயக்கும். அப்போ 1ஆம் பாவத்தை எந்த பிளானட் இயக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், தொடர்புகள்லாம் பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியணும், தலை நீ யாரு, எப்படிப்பட்ட பர்சன், ஓகேங்களா, உங்களோட சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும், தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒன்லைன் சார், ஆமாம் சார் நான் இப்படி தான், ஓகேங்க, கிளிக். அந்த லக்ன புள்ளியை நம்ம நிப்பாட்டுறோம். அவரோட உடல் வாகை நமக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ராகுவா இருந்தா ஹைட்டா இருப்பாங்க, கேதுவா இருந்தா குட்டையா இருப்பாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா யாரையும் நம்ம நேரில் பார்க்க போறது இல்லையா. அப்ப அவரோட சிந்தனைகள் இப்படிப்பட்டது, அவரை மணி மைண்டட் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். தொடர்புகள் எக்கச்சக்கமா 1000க்கு மேல போகும். ஸோ அதை நான் சொல்ல முடியாது உங்களுக்கு, இன்னொரு நாள் வீடியோல நான் அதை சொல்றேன். அப்ப முகம்ங்க, நெற்றி முதல் கழுத்து வரைக்குங்க, இங்க இருந்து இது வந்து 2வது பாக்ஸ், அதுல எந்த பிளானட் இயக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இயக்கி இப்ப செவ்வாய் இயக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செவ்வாய் இயக்குச்சுன்னா காரம் ரொம்ப சாப்பிடுவாங்க, அது எனக்கு தெரியும். முகமே வந்து ஒரு ஆண் தோரணையில இருக்கும், பிருவம்லாம் ரொம்ப ரக்கடா இருக்கும், அவங்க கிட்ட பேசவே பயப்படுவாங்க. சிலர் கெட்டு போயிருக்கிறப்ப அந்த வாய்ஸே மாறி போயிடும், இந்த பெண் வாய்ஸே, யாரு உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது, செவ்வாய்ங்கிறது ஒரு முரட்டுத்தனமான பிளானட். அப்ப அதன் ரீதியாக தான் நீங்க பேசுவீங்க, அதன் ரீதியாக தான் உங்க சுவைத்திறன் இருக்கும். தொடர்புகள் ரீதியாக கெட்டு போயிருப்போ முகத்துல வெட்டு தெலும்பு வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் அது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 3ஆம் பாவம் மனம் அப்படின்றது, ஷோல்டர் அப்படின்னு. இப்போ இங்க சூரியன் உட்கார்ந்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனோட காரகம் எங்களுக்கு தெரியும், எலும்பு அப்படிங்கிறது சூரியன். அப்ப ஷோல்டரோட எலும்பு வந்து இறங்கி இருக்கும் 3ஆம் பாவத்துல இருந்து கெட்டு போறப்ப. அப்ப விபத்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சுனாக்க அந்த இதுதான் மேம் தகவல் தொடர்பு. இப்போ உங்களுக்குலாம் இந்த அமைப்பு நல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் மீடியாஸ் இந்த மாதிரி இருக்கீங்களா, இந்த 3ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் நல்லா இருக்கும். ஏன் சொல்லணும்னா இதுதான் தகவல் தொடர்பு அப்படின்னு சொன்னேன். இப்போ விளம்பர பலகை அப்படின்னு 3ஆம் பாவத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ நான் நிறைய உங்களை மாதிரி கன்சல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 3ஆம் பாவம் இண்டிகேட் ஆகும். நானாப்பா அப்போ உங்களோட மனசில் நீங்கள் எந்த மாதிரி ஆள், நல்லவனா கெட்டவனா, அந்த மாதிரி. இன்னொரு விஷயம், நான் திருநங்கைகள்கிட்ட எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி எல்லாம் கூட போடா நான் ஜாதகம் பார்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படி இல்லைங்க, இது வந்து திருமண பொருத்தத்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் போய், அவங்களுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசி அந்த ஜாதகம் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்காது, நிறைய பேருக்கு இருக்காது, ஒருத்தவங்க 2 பேர்த்திட்ட வாங்கி அதெல்லாம் பார்ப்பேன். அவங்களுக்குலாம் 3ஆம் பாவங்கிற மனசில் கேது உட்காந்து ரிசல்ட்டில் 8 வந்துடும். அப்படின்னா என்னன்னா மனம் வந்து இவங்க வந்து, அதாவது எப்படி சொல்ல, எல்லாரும் இப்படி சுத்தினா இவங்க இப்படி சுத்துவாங்கல்ல, இவங்க மனசு வந்து வேற மாதிரி ஆசைப்பட ஆரம்பிச்சு. இப்போ பிரபஞ்ச ரீதியா அவங்க என்ன பண்ணுவாங்க பாப்போம். ஏன்னா அவங்க கிட்ட நான் பேசுறப்ப அவங்க சொன்ன ஒரே விஷயம், அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு ஆணாவோ, முழுமையான ஆணாவோ முழுமையான பெண்ணாவோ நான் பிறக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நமக்கெல்லாம் கிடைக்கிற அந்த ஒரு இயல்பு கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, நமக்குலாம் ஒரு பையனா பிறந்து கஷ்டப்படுறேன், ஓகே, நீங்க ஒரு பொண்ணா பிறந்து கஷ்டம், ஓகே, அதெல்லாம் தாண்டி ஒரு பையனாவோ பொண்ணாவோ பிறக்க கூட அவங்களுக்கு கொடுப்பன இல்லையா, அந்த
பிரபஞ்சங்கள் ரீதியாக அப்படி கொண்டு வந்து கேது உட்காந்து 8-8ல் தொடர்பு கொள்றது, இல்லை 5ல் உட்காந்து கேது உட்காந்து கெட்டு போகிறதெல்லாம் மேம் தாம்பத்தியத்தை கெடுத்துரும் மேம், சுருக்கிடும். 5ஆம் பாவம் தாம்பத்தியம், காதலிச்சா அவன் போய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். 4ஆம் பாவத்தில் கேது உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த வீடெல்லாம் சந்துக்குள்ள அமைகிறது. ப்ளஸ் வந்து உட்காந்து கெட்டு போச்சுன்னா டஸ்ட் அலர்ஜி, வெளியில் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் வராதுங்க. இந்த பர்ஃப்யூம்லாம் பிடிக்காம போகும்ல, ஐயா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி, அதெல்லாம் இங்கே உட்காந்து என்ன மார்பகம், இங்கே யார் இருக்குது நுரையீரல் அப்படின்றப்ப அந்த நுரையீரலில் என்ன பிரச்சனை இருக்கு, இங்கே உட்காந்து ராகலாம் உட்காந்து பிரீத்திங்ல பிரச்சனை, அந்த மாதிரி விஷயம். இதயம் விட அவனோட காதல் உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது வந்து அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அது 6ஆம் பாவத்தில் வயிறு அசிடிட்டி பிரச்சனை, மித்த விஷயங்கள் பூரா அவரோட வேலை எப்படி இருக்கு, மேல் வயிறு அங்கே ஏதாவது பிரச்சனை. 7வது பாக்ஸில் சிறுநீரகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சம பகுதி அப்படின்னு சொல்லப்போ அந்த இடத்துல சிறுநீரகம், கல்லீரல், வயிற்றுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றது ஜோதிடம் இல்லை. தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு, காலுக்கு மேலே பிரச்சனை இருக்குன்றது இல்லை, எக்ஸாக்ட் சொல்லணும். நான் சொல்லுவேன் குரு இங்கேருந்து கெட்டு போச்சுன்னா, குருங்கிறது யாருங்க, பெரிய பிளானட், சூரியனுக்கு அப்புறம் நம்ம உடம்புல பெரிய உறுப்பு எதுங்க, கல்லீரல். அப்போ என்ன பண்ணுவேன், 7ங்கிறது சமசப்தம், வயிற்று போய் இங்கே உட்காந்து கல்லீரல் அஃபெக்ட் பண்ணும். அவர் 2ல் ராகலாம் இருந்தால் பயங்கர குடிகாராரு, அப்போ குடிச்சு இங்கே சிறுநீரகம் போயிடும். சிறுநீரகம் 7ஆம் பாவம் ஓகே, கல்லீரல் போயிடும். ஏன்னா அதுதான். அப்போ இங்கே உட்காந்து ஒரு சுக்கிரன் உட்காந்து கேட்டுச்சுன்னா அவருக்கு சுகர் வர்ற விஷயங்கள் வரும். அந்த மாதிரி மருத்துவ ஜோதிடம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ 8ஆம் பாவங்கிறது மர்மஸ்தானம். இங்கே எல்லாம் சந்திரனோ சுக்கிரனோ உட்காந்தா, சுக்கிரங்கிறது பெண் கிரகம், அப்போ பெண்கிட்ட இருந்து வரக்கூடிய பாலியல் நோய்கள் அவருக்கு வரும். அப்போ அதன் ரீதியாக அவர் கவனமாக இருக்கணுன்றதை நான் வான் பண்ணுவேன். ஓகே, 9ஆம் பாவம் பிரிஸ்டம், அமரும் இடம்னு போட்டிருக்கீங்களா, அப்போ தலையிலேருந்து பாதம் வரை இருக்கு, அங்கே அந்த உள் மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது. 9 கடவுள் ஸ்தானம், பூர்வீகத்தில் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உயர்கல்வி எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் உட்காந்து கெட்டு போகிறப்போ உயர்கல்வியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 10ஆம் பாவங்கிறது துடைப்பகுதி, ப்ளஸ் வந்து அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. சிலருக்குலாம் வந்து அது ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுதுன்னா அங்கே சுக்கிரன்லாம் அவங்க கெட்டு போயிடுச்சுன்னா தொட கிழிஞ்சிரும் மேம், சாதா அப்படியே கிழிஞ்சு தையல் போட்டு வச்சுருப்பாங்க. பேசிக்காக அது மாதிரி உரசு தொட போட்டு அவங்களாம் நடக்கவே முடியாமல் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுப்பனைகள்லாம் அங்கே இருக்கும். அவனோட தொழில் பண்ணுற அமைப்பு, பணத்தை போட்டு லாஸ் பண்ணியிருப்பானா, நல்லா சம்பாதிப்பானா, அந்த அமைப்பு. 11வது பாக்ஸ் முழங்கால். அப்போ எந்த பிளானட் இங்கே இருக்கும், இங்கே விட்டமின்ஸ்னு ஒரு காரகம் அங்கே இருக்கும். அப்போ அந்த பிளானட் உட்கார்ந்து எது கெட்டு போயிருக்கோ அது சார்ந்த விட்டமின் குறைபாடு நம்ம உடம்புல இருக்கும். 12ஆம் பாவம் பாதம், அங்கே சனி உட்கார்ந்து கெட்டு போகுது அப்படின்னா கழிவு பொருட்கள் வெளியேறுதல் அப்படிங்கிறது 12ஆம் பாவம். ரெஸ்ட் ரூம் போகாது அவங்களுக்கு. அப்போ 12 கிரகங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பான், யோ எங்கேயோ இருக்க கிரகம் எப்படியா நம்மளை ஆக்குப்பைடு பண்ணுதுன்னா, அதே ஆச்சரியத்தோட தான்ப்பா நானும் போனேன். ஆனால் ஆக்குப்பைடு பண்ணுதுங்களே. அந்த மாதிரி இந்த அளவுக்கு எக்ஸாக்டா விழுகிறனால மட்டும்தான் நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே போனேன். இல்லாட்டி அதான் சொல்லிட்டேன் இல்லையா போன வீடியோலயே, அப்ப எக்ஸாக்டா நான் கேட்பேன். அப்போ உன்னோட சிந்தனை என்ன, உன்னோட சாப்பாடு. இப்போ இங்க உட்காந்து செவ்வாய்னா காரம் பிடிக்குங்க, குருனா சாப்பாட்டுல சுத்தம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சைவம் வெஜ் இந்த மாதிரி விஷயங்கள் போகும். அதே மாதிரி சனி இருந்துச்சு இந்த பழைய சாப்பாடு இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி இந்த கிரகத்தின் ரீதியாக தான் நம்ம இயங்கவே செய்வோம். ஓகேங்களா? அப்ப இதை வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஜோதிடமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நீங்க கொடுக்குற டைம்ல நீங்க உண்மையிலே அந்த நேரத்துல பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க கொடுத்த டயத்தை நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன். 10 செகண்ட் 20 செகண்ட் 1 நிமிஷம் முன்ன பின்ன அந்த பிரசன்னம் வேலை செய்யும். அதுல நான் சரியா கணிச்சிருக்கேனா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்ப்பேன். அப்புறம் சரியா இருக்கு, எக்ஸாக்டா இருக்கு சார், 12 பாவமும் கரெக்டா இருக்கு சார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை நான் சேவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த தொடர்புகள் சொன்னேன் இல்லையா, அதுகளை பிரிச்சு பார்த்து 1 மணி நேரம் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படி ஆகும். அப்படி பார்த்தாதான் உங்களுக்கான அந்த துல்லியம் வரும். இப்ப 2ஆம் பாவத்துல உட்காந்து ஒரு பிளானட் கெட்டு போய் சூரியன் உட்காந்து கெட்டு போச்சு, கண்ணு மாறுகண் ஆகும், கண்ணாடி போட்டிருப்போம் சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். செவ்வாய் வெட்டுக்காயம் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஜோதிடத்தை இப்ப சொல்லுங்க, அதை எப்படி நம்பாம இருக்க முடியுது? ஓகேங்களா? அப்ப இந்த சொல்லுங்க மேம். ஜோதிடத்தை நான் நம்புறேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னு வைங்க. சரிங்க மேம். இப்போ ஒரு சிலர்லாம் சொல்றாங்களா சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொன்னா என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ இல்ல வைஃபோ எந்த பேர்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி சார், சுத்த ஹம்பாக்கா இல்லையா? அதை நம்பி எத்தனை பேர் அதுக்குள்ள போய் பாக்குறாங்க தெரியுமா மேம்? அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து அவ்வளவு கோவம் வருதுமா. எனக்கு என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு சைடுல அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க, ஒரு நிமிஷம் ஆனாலே மாறி போனாலே சார், உங்களே நான் சரியா கேக்குறேன் சார்,
ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை சார், உங்க கைரேகை மாதிரி நீங்க மட்டும்தான், அதுக்கு தான் நான் இவ்வளவு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்ப இந்த ராசிபரோட அந்த டேட் ஆஃப் பர்த்ல எத்தனை லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க, அதை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அது என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இதை நான் சொல்லக்கூடாதுதான், ஓகே, இருந்தாலும் என்னன்னா இந்த இதுல வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி எஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓங்கி அடிச்சு ஆஃப். ஜோதிடர்களோட ஒரு மிகப்பெரிய விஷயம், ஓங்கி அடிச்சு ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கீங்கன்னா நான் உங்களை பேச விட மாட்டேன். அதுதான் என் குருநாதர், நான் அப்படி பண்ணேன்னாக்க என்னை கொன்னே போட்டுருவார். அவங்கள பேச விடு, ஃப்ரெண்ட்லியாக பழகு. இப்போ என்ன பாருங்கள், ஜோதிடருக்கான எந்த அடையாளமும் என்கிட்ட இருக்காது. ஒரு பொட்டை சும்மா எனக்குள்ளே வந்து ஒரு திருநீர் வச்சுட்டு வந்தேன். ஓகே, இல்லை, நடிக்காத. ஜோதிடத்துக்கு நடிப்பு தான் இம்பார்ட்டன்ட், ஆனால் நடிக்காத, உண்மையை சொல்லு, மக்களோட மக்களாக பழகு, அவன் கஷ்டத்தை கேள், அப்படி சொல்லி தான் எங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ இவ்வளோ சொல்லிட்டேன் நான். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். எஸ்ல ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க, அவன் இல்லம்மா இல்லை இனிமேல் எஸ்ல வருவான்னு சொல்லி முடிச்சிருவாங்க அந்த ஜோதிடத்தை. ஏன்னா அவங்க பேச பேச தான் அவங்களுக்கு காசு வருது அப்படின்னு. இல்லை அப்படின்னா எஸ்ல ஆரம்பிக்கிற பையன் வந்தாதான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேங்க, என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லக்னத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம், சரியானதாக இருக்கும். இந்த சந்திரன் இங்க இருக்கு இல்லையா, மேச ராசிக்கு ஒரு பலன் சொல்லலாம், சரியானதாக இருக்கும். இவர் பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, 22ன்னா இதுக்கு ஒரு பலனை சொல்லலாம். பிறந்த கிழமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமையா பிறந்த நீ, அப்ப நீ இப்படி இருப்படான்னு சொல்லலாம். அப்ப இவ்வளவுக்கு சொல்றப்ப ஆமா அப்படிதான் அப்படின்னு வரும். அதுதான் தோராயம், நம்மளோடது துல்லியம். அதாவது ஒரு நிமிஷம் மாறினாலே மாறி போகுது. ஒரு பிரபஞ்சத்தை அவ்வளவு சீக்கிரம் பிரபஞ்சம் வந்து நம்மளை கணிக்க விட்டுறாது, ஜோதிடத்தை அவ்வளவு சீக்கிரம் கணிக்க விட்டுறாது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம், இதோடையும் நாங்க நிக்கலங்க. அதுக்கப்புறம் எங்க எல்லாம் கொடுப்பணும். இது வந்து வெறும் அகத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். புறம்னு மொத்தத்தையும் இந்த 12 பாக்ஸ்ல வச்சு அடக்கிட்டாங்க. பிரபஞ்சத்தையும் இந்த 12 பாக்ஸ்ல வச்சு நம்ம முன்னோர்கள் நமக்கா, இது வந்து ஒரு வானியல் சாஸ்திரங்க. காலேஜில் பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி மாதிரி இருந்த ஒரு வானியல் சாஸ்திரம். ஓகேங்களா? அதை வந்து மக்கள் சிலர் வந்து பரிகாரம். இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒரு ஜோதிடர் இருக்கார், நம்ம போனாலே வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, தம்பி போனாலே 5000 கேட்குறாரு, 10000 கேட்குறாரு தம்பி, பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் பயமுறுத்தி விட்டுருவாங்க மக்களை. ஐயோ இதை செய்யாட்டி. என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த ஜோதிடம் சம்மந்தமாக கேட்டப்போ அவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. இவ்வளோ நாள் வேலை பார்க்குறியம்மா, உனக்கு இதை பற்றி என்னம்மா கருத்து? இல்லைண்ணா எனக்கு இது பிடிக்கலண்ணா அப்படின்னு. ஏம்மா என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எங்கள் ஊருக்கு பக்கத்தூரில் போய் ஜாதகம் பார்த்துருக்கிறாரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லை இந்த பையன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டார். இவர் வந்துட்டு இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, 2 பொம்பளை பிள்ளையா போனனால கடைசியா பையன் எவ்வளோ ஆசைப்பட்டு அவர் வளர்த்துருப்பார், கிராமம் வேறு. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இவங்க எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போன நேரத்தில் இவர் மட்டும் தண்ணி அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். நம்ம போயிடுவோம், நம்ம புள்ள உயிரோடு இருக்குன்னு அவர் செத்துட்டார். இப்போது தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். இப்போது அந்த கொலை யார் பேரில் முடியும்? ஓகேங்களா? என் சொந்த தம்பி நான் அவனு போய் ஒரு ஜோதிடம் பார்க்குறோம். எங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு இடத்துல எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் போய் பார்க்குறோம். அவரை பார்த்தோன்னு சொல்லிட்டு பாட்டு இந்த கடத்தை தான் பார்த்தாரு. அதெல்லாம் வேற ஒன்றும் கேட்கல. உனக்கு முரட்டு தொழில் தாயா சரியா வரும், 2ஆம் நம்பர் தொழில் தாயா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அது அவனுக்கு அந்த ஜோதிடர் வாக்கை வந்து மக்கள் வந்து கடவுளே நேரில் வந்து சொன்ன மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அவன் மேலே 5 கேஸ் இருக்கு இப்போ. ஏன்னா 2ஆம் நம்பர் தொழில்னு சொல்லிட்டாரு. அவன் மூளை பூரா எனக்கு அதான் வரும்போருக்குன்னு அவன் நம்பிட்டான். ஒரு ரீதியா எப்படி ஒருத்தனை மைண்ட்ல பதிய வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ராசிக்காரன் இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஜோதிடர் சொன்னா நம்புவாங்க மேம். அப்ப அந்த கொலைக்கு யாரு காரணம் ஏத்துக்குவா? தம்பிக்கு, என் சொந்த தம்பிங்க. அவனுக்கு இருக்க 5 கேஸுக்கு யாருங்க? அந்த ஜோதிடர் வந்து 100 ரூபா தான் அவன் ஃபீஸ் கொடுத்தான். என் முன்னாடியே வந்து எனக்கு இன்னுமே அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஓகேங்களா? யாரையும் நான் தாக்கி பேசணும் அப்படின்றதுக்காக 5 கேஸ் இருக்குங்க. அவனுக்கு 3 பொம்பளை பிள்ளை, அதுல 2 ரெட்டை பிள்ளைங்க, ரெட்டை குழந்தை, ரெண்டு குழந்தைக்கு ஒரே ஜாதகம் தான் வந்து நிற்கிது. எப்படா அது இருக்கும் அப்படின்னு அங்கே ஆரம்பிச்ச தேடல் என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. அப்போ அந்த 5 கேஸுக்கு அவர் அங்கே வாய்தா இங்கே வாய்தான்னு போயிட்டே இருக்கான். குடும்பத்தை யார் பார்க்கறது? போச்சுங்களா? அப்போ ஜோதிடர் வந்து எப்படி இருக்கணுங்க? கடவுள் ஸ்தானத்தில் இருக்கணும் இல்லையா? நீ பர்சனல் லைஃப்ல எப்படி வேணாலும் இரு, பலன் சொல்றப்ப கரெக்டா சொல்லு. தெரியலையா? தெரியலன்னு இந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு சார். இப்ப முரட்டத்தனமான தொழில் தான் வேலைக்காகும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாங்க. 2ஆம் நம்பர் தொழில், 2ஆம் நம்பர் தொழில். அது வந்து என்னன்னா ஒரு ஹாஷான ஒரு ஒர்க். ஹாஷா எவ்வளோ ஒர்க் இருக்கே சார், ஏன் இது மட்டும் தான் வேலையா? அது மக்களோட நம்ம மனநிலை தான். திரும்பவும் கேட்குறான், இந்த தொழில் எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஒரு நல்ல ஜோதிடர் நல்ல வழியில தான் வழிகாட்டணும். அப்படி இருக்காங்க. சரி, எனக்கே பார்த்தா அந்த தொழில் அவன் கஷ்டப்பட போறான்னு தெரியும், அதை நான் மாற்றி தான் விடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி அவர் என்ன சொல்லி, இதான் அவனுக்கு சரியா வரும் போ அப்படின்ட்டார். என் முன்னாடியே கேட்குறான், டே என்னடா அப்படி அப்படின்னா கேட்குறான். ஏன்னா அவனுக்கு அது தெரியுன்றப்போ அவன் கேட்குறான். ஆமாம் அதுதான், அதை தான் நீ பண்ணுவ
அப்படின்றப்ப அவனுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு லெவலுக்கு மேலே உள்ளே இறங்கிட்டோம்னா அது நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிருங்க. புள்ளி அஸ்திவாரம் யார் போட்டதுங்க? அதுதான். அப்போ இதில் வந்து பார்க்குறப்ப இவ்வளோ விஷயங்களை பார்த்து எக்ஸாக்டாக சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தொடர்புகளை நீங்களே பார்த்துக்கலாம். என்ன ஒவ்வொரு பேத்துக்கும் நான் ஒரு பேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜாதகர் கூட தப்பான பலன் பெயரக்கூடாது. அப்போ கன்சல்டிங் போடுறாங்க, பணம் கட்டுறாங்க, கேட்குற பணத்தை தர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அவங்க லைஃப், அவங்க பொண்ணு லைஃப், பையன் லைஃப், அவங்க லைஃப். ஒரு 10 லட்சத்தை வச்சு தொழில் பண்ணால் அந்த 10 லட்சத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பான், அந்த தொழிலில் போட்டு வீணாக போயிடும். அப்போ தொழில் ஸ்தானத்தை போய் நான் பார்ப்பேன். ப்ளஸ் எந்த கிரகத்தில் அந்த தொழில் வருதுன்னு சொல்லி பார்ப்பேன். எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த தொழிலெலாம் பிடிக்குதோ அதை சொல்லு, உனக்கு ஆக்டிவான கிரகத்தில் அந்த தொழில் வருதான்னு பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். ஓகே டன், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மேம், இதோடையும் முடிஞ்சிடாது மேம். இதை முடிச்சுட்டு இனிமேதான் மேம் துல்லியத்துக்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பிளானட்டுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட். நட்சத்திரங்கள் இப்போ நம்ம பார்க்குறதே நட்சத்திர முறை தான். அப்போ அந்த துல்லியத்தை இனிமே பார்த்துடலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதுலேயே எனக்கு இன்னும் ஒரு இது இருக்குது சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வேறு மாதிரி அணுகுறீங்க. கோவில் பொதுவாக இந்த கோவில் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி உங்கள் கேஇ மெத்தடில் இந்த விருட்சம் இருக்க கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதனால சார்? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு மேம். ஆக்சுவலாக அதுதான் வந்து என் குருநாதரோட இன்னும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஏன்னா எங்ககிட்ட அந்த பரிகாரத்தை அவர் எப்படி இதெல்லாம் பண்ணாருன்னு தெரில. ஆக்சுவலாக அவர் சித்தர் கணக்காக அவர் போயிட்டாருங்க. சரிங்களா? அவர் என்ன பண்ணிட்டாருங்க, பூரா கோயில் ரிசர்ச்சில் போட்டாங்க. இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நிலாவை பார்த்து தான் சாப்பாடு சாப்பிட்ருப்போம். அவ்வளவுதான் நமக்கு பிரபஞ்சத்தை பற்றின அறிவு. ஓகேங்களா? நானுமே பார்ப்பேன், நிலா ஆமாம் வடை சுடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைன்றதான் என்னோட ஆன்சர். ஆனால் என்ன சொல்ல, அங்கே ஒரு சக்தி இருக்குது. அப்போ அந்த எந்த நட்சத்திரத்தோட ரேசஸ் அங்கே விழுகுதோ அந்த நட்சத்திரத்தோட ரேசஸை நம்ம போய் வாங்கிக்கிறோம். அதை இம்பாக்ட் அதை வந்து நமக்கு மறைமுகமாக சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த மரங்கள் மூலியமாக. மரங்கள் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி போயிடும். நமக்கு தேவையான விஷயம் அங்கே இருக்குங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, அரச மரம் ஸ்தலமரமாக ஒரு கோயில், அரசலீஸ்வரர் அவரோட பேர், அந்த சிவனோட பேரு. இது மறைமுகமா இண்டிகேட் பண்றாங்க அது பூச நட்சத்திரத்தோட கோவிலுப்பா அப்படின்னு. அப்ப நம்ம பூச நட்சத்திரம், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, நீங்க பூச நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் அதனால நான் பூச நட்சத்திரத்தோட கோயிலுக்கு போறேன். அதுக்கும் தப்புங்க. ஜஸ்ட் பிறந்திருக்கும். இப்ப நத்தம் பாண்டியன் நத்தத்துல பிறந்திருக்காரு. என் சொந்த ஊர் எனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு தெரியாது. ஏன் மெத்தடில், எங்க மெத்தடில் 27 நட்சத்திரங்களையும் இனிமேல் தான் போய் பிரிப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆசைப்பட்டு சார் எனக்கு எக்ஸாக்டாக வேணும் எனக்கு, ஏன்னா நாங்கள் 7.5 சனி கண்ட சனியெல்லாம் சொல்லி பயமுறுத்த மாட்டோம். அந்த பயிற்சி இந்த பயிற்சி அப்படிலாம் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சொல்கிற விஷயங்கள் இந்த நட்சத்திரங்கள் தான். 27 நட்சத்திரத்தையும் பிரிச்சிடறோம். மாதத்துக்கு 27 நாள் 27 நட்சத்திரம் போகும். எந்த நட்சத்திரம் கெட்டு போச்சு அதுகளே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அன்னைக்கு நாளை நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுங்க. அந்த ஒரு நட்சத்திரமும் 9 பாதங்களாக பிரியும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு நட்சத்திரம் ஓகே இன்னைக்கு சதய நட்சத்திரம் தான், அது 9 பாதமாக பிரியும். சதயம் அப்படின்னு ஃபுல்லாக அங்கிட்டு போய் 9 நட்சத்திரம் பிரியும். அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் கெட்டு போகிறப்ப அந்த டைமில் நமக்கு அஃபெக்ட் பண்ணுமா? இப்போ சொல்லுங்கள், 7.5 சனி கண்ட சனின்னு சொல்லி வாழ்க்கை பூரா மோசமாக இருக்க போறீங்களா? இன்னைக்கு எந்த 2 மணி நேரம் நம்ம கவனமாக இருந்தால் போதுன்ட்டு போக போறீங்களா? இவ்வளோதான். அப்போ நான் ஃப்ரீ சார்ட்னு அதை சொல்ல முடியாது. அதாவது மொதல் 27 நாளைக்கு ஒரு நட்சத்திரம் ஆரம்பிச்சு அடுத்த மாதம் போகிறதுக்கு ஆகுங்க. என்கிட்ட நட்சத்திரம் பிரித்து பணம் கட்டி வாங்குறவங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பேன். அவங்கள கைடு பண்ணுவேன். ஒரு மாதம் பூரா கைட் பண்ணுவேன். கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி. சார் 2ஆம் பாவம் ஓடிட்டு இருக்கு, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நான் குறித்து கொடுத்த நேரத்தில் அவன் டென்ஷன் ஆகி சண்டை போட்டு எனக்கு கால் பண்ணுவான். திரும்பவும் நான் கால் பண்ணி சார் அந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் பேருக்கு பாருங்க நான் ரெட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு ஓகே பூர நட்சத்திரம் எனக்கு நல்லா இருக்குதான், ஆனால் பூரத்திலேருந்து பிரிகிறக்கூடிய நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வீக்காக இருக்கப்போ அந்த நேரம் பஞ்சாயத்து. அப்போ என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் நம்ம சொத்து வாங்குறது மித்த விஷயங்கள் இதுகளை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஜோதிடம்ங்கிறது எளிமை அல்ல, இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கியது. இப்போ இவங்க பார்க்குறதுக்கே நான் 2வது விஷயத்த சொன்ன அட போய் அங்கிட்டு அது 7.5 சனி கண்ட சனியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க. பட் உண்மையாகவே வந்து வேல்யூபிள் பர்சனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா சார். தொடர்ந்து இன்னும் இந்த கேஇ சிஸ்டம் பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேட்க இருக்குது. தொடர்ந்து எங்கள் ஆதன் ஆன்மீகத்தில் எங்கள் நேயர்களோட நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நன்றி சார். நன்றி.